வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சருக்கு எதிரான பிரேரணை சபையில் நிச்சயம் தோற்கடிக்கப்படும் ஆளுங்கட்சி எம்பி நம்பிக்கை. உலக உணவு திட்டத்தின் உரமோசடி. தனியார் நிறுவனத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 350 உர மூட்டைகள் மீட்பு. உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் நாடுகளில் இலங்கைக்கு 3ஆம் இடம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வெளியான தகவல். கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் கல்வி நடவடிக்கைகளை இணையவழியூடாக முன்னெடுக்க தீர்மானம். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். மறு அறிவிப்பு வரும் வரை அதிரடியாக மூடப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை. அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல். நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நிதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிச்சயம் தோற்கடிக்கப்படும் என்று ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற முதல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னெடுக்கின்றது. இது முற்றிலும் அர்த்தமற்ற ஒரு நடவடிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் எதிர்க்கட்சிகள் இவ்வாறான பிரேரணைகளை கொண்டுவரும்போது விவாதங்களின் போது அவர்களால் தர்க்க ரீதியான கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை. அந்த வரிசையில் இந்த பிரேரணையும் தோல்வியடையும் என தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணி மற்றும் அது தொடர்பான காரணங்கள் குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டில் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் உலக உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 55,000 மெட்ரிக் டன் MPO உரத்திலிருந்து பெருமளவான உரம் முறைகேடுகளாக கையாளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருந்தகமுல பிரதேசத்தில் உள்ள தனியார் தென்னை உரம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ரகசியமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 350க்கு அதிகமான அரசுக்கு சொந்தமான உரமூடைகளை நுகர்வோர் அதிகார சபை மற்றும் திவலப்பட்டிய காவல்துறை அதிகாரிகள் இணைந்து மீட்டுள்ளனர். தனியார் உரம் தயாரிப்பதற்காக இந்த மானிய உர முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் மினுவாங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. அதே நேரம் ஆசியாவில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடத்தில் உள்ளது. உலகின் வாழ்க்கை செலவு மற்றும் வாழ்க்கை தரம் குறித்து மிகப்பெரிய தரவுத்தளத்தை கொண்ட நம்பியோ இணையதளம் வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதிக்கான போக்குவரத்து குறியீட்டு மூலம் இது தெரியவந்துள்ளது. இந்த புள்ளி விவரத்தின்படி உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக நைஜீரியா முதலிடத்தையும் கோஸ்டாரிகோ 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. எஸ்டோனியா மிக குறைந்த போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக கருதப்படுகின்றது. ஆஸ்திரியா மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளும் குறைந்த நெரிசல் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இடப்பட்டுள்ளது. பயணத்துக்காக செலவிடப்படும் நேரம், அதற்காக செலவாகும் எரிபொருள் அளவு, போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் மன உளைச்சல், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் மற்றும் போக்குவரத்து அமைப்பில் உள்ள திறமையின்மை போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த தரவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடு ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த போக்குவரத்து நிலைமைகள் குறித்து விரிவான பார்வையை வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு முறையான வழங்கப்படுவதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 59,245 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ளடங்கிய 1,12,442 விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்பிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். இழப்பீடு வழங்குவதாக மொத்தம் 8,886 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் சிறு போகத்துக்கான உர மானியம் 95% விவசாயிகள் பெற்றுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 4,49,750 ஹெக்டேர் பயிற்சிகை நிலத்தை உள்ளடக்கிய 6,67,460 விவசாயிகள் உர மானியத்தை பெற்றுள்ள நிலையில் உர மானிய திட்டத்துக்கான மொத்த செலவினம் 13,492 பில்லியன் ரூபாவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தில் கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஒரு வார காலத்துக்கு இணைய வழியூடாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் டெங்கு நோய் பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் விடுத்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல்கலைக்கழகத்தை மூடுவது தொடர்பான எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் துணைவேந்தர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக ஊழியர்களும் வழமை போன்று கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று துணைவேந்தர் அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக விடுதிகள் அனைத்தும் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். முன்னதாக கலைப்பீடம், சட்டப்பீடம், கல்விப்பீடம் மற்றும் முகாமைத்துவப்பீடம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் ஜூலை 9 முதல் வார காலத்துக்குள் இணையவழியூடாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 4108.44 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலையானது 59.7 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக மூடுவதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நிலவி வந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அனுமதிக்கப்படாத மாற்றுப்பாதையில் சென்ற சைப்ரஸ் நாட்டின் வணிக சரக்கு கப்பல் ஒன்று நோக்கி ஈரான் கடற்படை எச்சரிக்கை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீடுகள் மற்றும் ஆக்கிரமிப்பு முழுமையாக முடியும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும். இதன் வழியே எந்த வணிக கப்பல்களும் செல்ல அனுமதி இல்லை என ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் வணிக கப்பலை தாக்கியதற்கும் கடல் எல்லையை மூடியதற்கும் பதிலடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், QSM தீவு மற்றும் ஸ்ரேக் ஆகிய கடலோர பகுதிகளில் உள்ள ஈரானிய ராணுவ தளம் மற்றும் ஏவுகணை கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்கா குண்டுகளை வீசி வருகின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் ஈரானின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 1/5 இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடத்தப்படுகின்றது. இந்த எரிசக்தி பாதை மூடப்பட்டுள்ளதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்து உலகளாவிய பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்தும் இருக்கின்றனர். ஜோர்டன், குவைத் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. தாங்கள் விமானங்கள் ஒரு பராமரிப்பு மையத்தையும் ஒரு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் அளித்ததாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஓமானில் உள்ள அமெரிக்க கடற்படையின் விநியோக மற்றும் எரிபொருள் நிரப்பு மையத்தையும் ஈரான் குறிவைத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானிலிருந்து வரும் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் தாங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. உயர்மட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் தங்களது வீடுகளிலோ அல்லது புற பாதுகாப்பு இடங்களிலோ தங்கியிருக்குமாறு கத்தார் உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு குடிமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு பஹ்ரைன் உள்துறை அமைச்சம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சருக்கு எதிரான பிரேரணை சபையில் நிச்சயம் தோற்கடிக்கப்படும், ஆளுங்கட்சி எம்பி நம்பிக்கை. உலக உணவு திட்டத்தின் உரமோசடி, தனியார் நிறுவனத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 350 உர மூட்டைகள் மீட்பு. உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் நாடுகளில் இலங்கைக்கு 3ஆம் இடம். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வெளியான தகவல். கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் கல்வி நடவடிக்கைகளை இணையவழியூடாக முன்னெடுக்க தீர்மானம். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். மறு அறிவிப்பு வரும் வரை அதிரடியாக மூடப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை. அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல். நடுவானில் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.